பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒருமித்து வேதத்தின் சத்தியங்களை கற்று வருகிறோம். சென்னையில் நாங்கள் இருக்கிறோம். மெரினா பீச் இருக்குது. பல வெளிநாட்டில் இருந்தெல்லாம், வெளி ஊர்லேருந்து, மாநிலங்கள்லேருந்துலாம் நிறைய பேர் வந்து இந்த சென்னை கடற்கரை, மெரினா கடற்கரைக்கு போவது வழக்கமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப போகிறதில்ல, எப்போமாவது போவோம். ஒரு முறை எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க. என்னுடைய கணவனும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கொண்டு நன்றி சொல்லி கொண்டிருக்கும்போது பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிறு பையனை அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னடா ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வராங்களேன்னு சொல்லி பார்த்தா அந்த பையன் கையில் ஒரு சின்ன கூடை இருந்தது. அவன் வந்து சுண்டல் விற்கிற பையன். அவன் அழுது கொண்டு இருந்தான். அவனுடைய கண்களில் தார தாரையாக தண்ணீர் ஊற்றிட்டு இருக்குது. எங்கள் பிள்ளைகளுடைய கண்கள்லேயும் கண்ணீர். அவர்களும் கண்களை துடைத்து கொண்டு என்னம்மான்னு சொல்லி கேட்கும்போது, டாடி இந்த சின்ன பையன் சுண்டல் விற்றுட்டு இருந்தான். ஒரு கப்பிள்கிட்ட அதை விற்கும்போது கீழே உட்காந்து அதை கால் மேலே வச்சு அந்த சுண்டலை எடுத்து கொடுக்கும்போது அந்த பெட்டி தவறுதலாக கவிழ்ந்து கடற்கரை மண்ணில் கடலெல்லாம் விழுந்துடுச்சு. ரொம்ப அழுதான். அதை எங்களுக்கு பார்த்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு. கூட்டிகிட்டு இருந்தோன்னு சொன்னாங்க. 2 சிறுவர்கள் ஒரு சிறுவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் அந்த பையனுக்கு வேண்டிய உதவியை செய்து இயேசு கிறிஸ்துவை சொன்னோம். இப்போ அவன் சொன்னான், எங்கள் டீச்சர் எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க, இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், நீங்கள் தான் அந்த இயேசுவா என்று சொல்லி எங்களை பார்த்து கேட்டான். பார்த்துக்கோங்க, வேதத்தில் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். நேரில் போய் செய்கிறார். மற்றவர்கள் அழைத்து வந்து தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து ஆசிரியக்க சொல்கிறாங்க. சில இடத்துல வந்து அநேகர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வதை பார்க்குறோம். இல்லை வந்து 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை, எவ்வளவே நடக்க முடியாத ஒருவனை அழைத்து வருவதை நம்ம எந்த பகுதியில் வாசிக்கிறோன்னா மார்க் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் இருக்கிறார். பார்த்துக்கோங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர், எங்கள் பிள்ளைங்க 2 பேராக சேர்ந்து ஒரு சின்னவனை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, இங்கே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இதுலேயே நான் 3 குறிப்பில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் என்னென்னா, இந்த 4 பேர் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கன்னா வி நாங்கள் என்று சொல்லாங்க இல்லையா, தமிழில் வி என்று சொல்லி ஆரம்பிக்கிற 3 வார்த்தைகள். சரியா? முதலாவது விருப்பம். அடுத்தது விடாமுயற்சி. இந்த 4 பேருக்கும் விருப்பம் இருந்தது, விடாமுயற்சி இருந்ததாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 4 பேருக்கும் விசுவாசம் இருந்தது. இன்றைக்கு நம்ம வந்து அந்த விருப்பத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திமிர்வாதக்காரனுக்கு நடந்து வர முடியாது. அவனும் கப்பர்நகூமில் தான் இருக்கிறான். இயேசு வருகிறார். ஒரு வீட்டில் நின்று செய்தி கொடுத்துட்ருக்கிறார். அவன் எவ்வளோ தூரத்தில் இருந்தான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவனை அறிந்தவர்கள் 4 பேர் இணைந்து, ஏன் நாம் இந்த மகனை, இந்த சகோதரனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி இந்த 4 பேருக்குள்ளும் அந்த விருப்பம் வந்தது. ஒரு யோசனை வந்தது. அவனுக்கு முடியாது, நம்மால் முடியும், இவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் என்ன செய்கிறாங்களாம், விருப்பத்தோடு. அது எவ்வளவு தூரம் இருந்துக்கோன்னு தெரியாது. அந்த நாட்களில் எந்த வெஹிக்கிள், எந்த வாகன வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம். எவ்வளோ தூரம் சுமந்து வந்தாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் அப்படி பற்றி எரியுது. நாமெல்லாம் நடக்கிறோம், இவன் நடக்க முடியாமல் படுத்துக்கிறான், இவனும் நம்மை போல நடக்கணும், இவனுக்கு எழும்பி வர முடியாது, நாம் செய்யலாம் என்று சொல்லி அவனை தூக்கி கொண்டு
படுக்கையோடே தூக்கி கொண்டு வந்து சேர்த்ததாக நம்ம பார்க்குறோம். எவ்வளோ தூரத்தில் வந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ளாக இருந்த விருப்பம் எப்படி ஆகலும் இவனுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய இந்த சாட்சி நேரத்திலலாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு இவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க, இந்த டிவி ப்ரோக்ராமை பாருங்கள், இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபித்து பாருங்கள், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நாங்களும் கேம் இந்தியா ஊழியத்தில் ஒழுங்கிச்சிட்டு இருக்கோம்ல, வட இந்தியா பகுதியில் நிறைய பேர் சுகவீனமாக இருப்பாங்க. எவ்வளோ மந்திரவாதிகள் எவ்வளோ மருந்துக்கு செலவழிச்சிருப்பாங்க. அப்போ அந்த விசுவாசிகளை என்ன சொல்லாங்கன்னா, எங்கள் ஆலயத்துக்கு வந்து பாருங்கள், எங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கும்போது அவங்களுக்கு நல்ல பூரண விடுதலை, நல்ல சுகம் பெற்று இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்காங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட விருப்பம் நமக்கு உண்டா? நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெறாதவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த விருப்பம் வேணும். இதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம செய்கிறோம் என்றால் தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.